ஸ்ரீ திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானே போற்றி போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கற்றதை ஏற்றிடும் அருட்பெரும் ஜோதி காயமதை கரைத்திடும் அருட்பெரும் ஜோதி. பெற்றதை போற்றிடும் அருட்பெரும் ஜோதி பேருவகை அருளிடும் அருட்பெரும் ஜோதி. நுண்ணிய பொருளான அருட்பெரும் ஜோதி நூதன ஒளியான அருட்பெரும் ஜோதி. விண்ணில் ஓர் அங்கமாம் அருட்பெரும் ஜோதி வீழ்ந்திட மீட்டிடும் அருட்பெரும் ஜோதி. சக்கரமாய் சுழன்றிடும் அருட்பெரும் ஜோதி சாமரம் வீசிடும் அருட்பெரும் ஜோதி. தன்னிகர் அற்றதோர் அருட்பெரும் ஜோதி தாய்மையை பொழிந்திடும் அருட்பெரும் ஜோதி. புண்ணிய சுடர் ஒளியாம் அருட்பெரும் ஜோதி பூமகள் அரவணைக்கும் அருட்பெரும் ஜோதி. மழலையென குழைந்தழைக்கும் அருட்பெரும் ஜோதி மாசரு பொன் ஒளியாம் அருட்பெரும் ஜோதி. சுடருக்குள் சுடராகும் அருட்பெரும் ஜோதி சூனியத்தின் கருவாகும் அருட்பெரும் ஜோதி. வல்லினத்தின் ஒளியாகும் அருட்பெரும் ஜோதி வானோர்க்கும் விழி திறக்கும் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதியினை ஆளும் திறன் பெற்ற ஒளியின் உட்கருவாம் மூலமதனை உணர்ந்து போற்றிட எவ்வுயிரும் உய்வுறுமாம். காலம் எத்திசையில் பயணித்திடினும் காற்று எத்திசையில் பயணித்திடினும் அசையாது திடம் கொண்டு பொற்சபையை நாடிட தீராத தாகம் தனியும் மையமும் கரையும் மாயமும் மறையும். தெள்ளொளி என்பது தெளிந்தார்க்கே உண்டு ஜீவ மாயை மறைந்தொழிய கருணையை நாடிடுக. பூமி வாழ் மானுட ஆன்மாக்களே அருட்பெரும் ஜோதி எனும் அருள் ஒளியினில் மூழ்கிட யாம் அனைவரையும் அழைக்கின்றோம். ஒளி தரும் மார்க்கம் பல இப்பூமியில் உதித்திடினும் சாகா கலை கற்று தெளிவோரே சன்மார்கியாய் உருக்கொள்வர். யாம் போதித்து நின்றதெல்லாம் வேகாக்கால் என்றுணர்ந்தும் பிடியேற்று படி கடந்து பதமுறவே முனைவோரில்லை இப்பாரினிலே. மானுடருக்கு ஓர் மார்க்கம் என்பதெல்லாம் சத்தியமே எல்லையே ஒரு மார்க்கம் ஏகாந்தம் அருள் மார்க்கம். சத்தியம் உரைத்திட பன்முறை முயன்றிட்டோம் சூழ்கின்ற விழி கொண்ட மானுடரே சத்தியம் உணர்ந்திட முற்படாத நிலையில் விழிக்கு பின் எமை காணும் மானுடரா உய்வுறுவர். உணர்ந்திடவே உரைக்கின்றோம். எம் மதமும் சம்மதமே எம் மார்க்கமும் உய்வுறுவதற்கே. இருப்பினும் இறுதியில் உள் உறையும் ஆன்ம ஜோதியில் கரைவதே மானுடரின் கடமையாகும். ஒளியினில் கரைவதே உத்தமமாகும். ஏனையவை யாவுமே மாயையாகும். தம்முள் உறையும் ஆன்ம ஒளியினில் கரைய கரைய ஏகாந்த தத்துவமும் வெளிப்படும். பூரண ஞானமும் பெருகும். ஒளியும் ஓங்கிடும். ஒளியினில் பலவகை உண்டு. ஒரு ஒளி ஞானத்தினை அன்பென்று போதிக்கும். ஒரு ஒளியோ ஞானத்தினை கருணை என்றே போதிக்கும். உள் ஒளி என்பது ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றுமே உணர்த்திடும்.
ஒளிக்குள் ஒளி கடந்து ஒளிக்குள் ஒளி கடந்து அருட்பெரும் ஜோதிக்குள் ஊடுருவி உட்செல்ல மரணமில்லா பெருவாழ்வு ஒளிமயமாய் வீற்றிருக்கும் சத்தியத்தினை உணர்ந்திடலாம். அன்பு நிறைந்த ஆன்மாக்கள் ஒளியினால் உருகொள்ளும், ஒளியினில் கரையும், ஒளியினில் ஒளிரும். மனிதர்கள் 7 திரைகளை நீக்கினாலும் ஒளிரூபம் காண இயலாத கலியல்லை உதித்துள்ளது. பக்குவமுற்றால் பரமபதம் எய்தலாம். பழி பாவம் அஞ்சினால் பரமபதம் எய்தலாம். முக்தி பெறும் மார்க்கம் நாடிட பரமபதம் எய்தலாம். பரமனை உணர்ந்து பின் பரமனுள் பரமனாய் கரைந்திட ஒளியின் ரூபம் ஏற்கலாம். சத்தியம் உரைத்திட மீண்டும் முனைகின்றோம். மானுடர்களே, உம்முள் கரைந்திட முயன்றிடுங்கள். பழிபாவமும் கரையும், புண்ணியமும் கரையும். கரைவதே ஞானம், கரைவதே பேரானந்தம், கரைவதே அதி உத்தமம். உம்முள் கரைந்திடு, வேற்று சிந்தனைகளை துறந்திடு. 12 ஆண்டுகள் கரைந்திட முனைவோரே கரைதல் எனும் ஒளிக்கூற்றின் உட்சத்தியம் உணர்ந்திடுவர். காலம் இல்லை, நேரம் இல்லை, விழித்தெழுந்து செயலாற்று. உம்முள் ஒளி காண்பாய், அதனுள் கரைந்தே பயணிப்பாய். யாமும் ஒளி கொண்டு உணர்வு அலைகள் கொண்டு ஞானம் போதிப்போம். துறப்பது அனைத்துமே அகங்காரம் எனில் ஒளிக்குள் ஒளி கடந்து எல்லையினை அடையலாம். உதிக்கும் எண்ணமே அகங்கார மாயை எனில் சுட்டெரிக்கும் ஒளிக்குள் அவையாவும் மாயமாகும். உதிப்பவற்றை மறையச் செய்வதே இயற்கையின் செயலாகும். உதிக்கும் கதிரவனும் மறைவது போன்று எண்ணங்களும் மறைந்திட ஆழமாய் ஒளிக்குள் பயணிப்பாயாக. பரமாத்மா அகத்திலும் உண்டு, புறத்திலும் உண்டு. அருட்பெரும் ஜோதியும் அகத்திலும் உண்டு, புறத்திலும் உண்டு. உம்முள் பயணிக்க தடைகள் தோன்றாது, புறப்பயணமோ தடைகளை ஏற்கக்கூடும். எனில் ஒளி பொருந்திய ஆன்மாவினை உன்னுள்ளே தேடி அடைவதே ஞானத்தின் உச்சம் என்று உணர்க. பயின்றிட பல உண்டு எனினும் உணர்வது தனித்த கலையாகும். உணர்வுகள் மாறுபடும், ஒளியின் தன்மையும் மாறுபடும். இறுதியில் ஒன்றினை தெளிவுறவே உரைத்திடுவோம். அன்பு நிறைந்த ஆன்மாக்களே, ஆழமாய் உட்பயணம் ஏற்றிடுங்கள். பற்பல ஒளி வாயில்களை உள்நிலையில் தரிசிக்கலாம். ஓர் ஒளி வாயிலில் உட்புக ஆழமான ஈர்ப்பினை நல்கி உட்புதைந்திட ஈர்த்துவிடும். மற்ற ஓர் ஒளி வாயிலில் உட்புக ஈர்ப்புகள் ஏதும் இன்றி நிலைத்திருக்கும். சில தருணங்களில் புறம் நீங்கிட ஆற்றலையும் செலுத்திடும். அவ்வொளியிலிருந்து நீங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கும். ஒரு ஒளி வாயிலோ குவியலான எண்ணப்பதிவுகளை காட்சி பொருளாய் விரித்தாலும் அவற்றை ஒவ்வொன்றாய் கடந்திட இறுதியில் ஓர் ஒளியின் வாயில் தென்படும். உட்பயணிக்க ஆனந்தம் பெருகும், எண்ணங்கள் குன்றும். உள் நின்று ஈர்ப்பும் இன்றி வெளியேற்றும் விசையும் இன்றி ஆழ்ந்த அமைதியினை வெளிப்படுத்தும். எந்த ஒரு ஒளி மாயை அற்ற ஆன்ம ஒளி என்பதனை உணர்கின்றீர்களோ
ஆங்கே நினைவு அலைகளின் மூலம் ஓர் முத்திரையினை பதியுங்கள். மீண்டும் தியானிக்கத் துவங்கும் தருணம் விடை அறிந்து ஒளியேறிடல் வேண்டும். முயன்று பயின்றிட ஆன்ம ஒளி பயணம் சீரடையும். இறுதியில் அருட்பெரும் ஜோதியினை அடையும் பாகிய நிலையும் சித்திக்கும். புறவாழ்வு சீருற அமையப் பெறாவிடினும் அகவாழ்வினை அனைவருமே சீருற அமைத்திட ஆழமாய் முயன்றிடுங்கள். உள் ஒளியில் கரைந்தால் மாத்திரமே பூரணமுக்தி கிட்டும். அருட்பெரும் ஜோதியினை கண்டு உணர்ந்து கரைந்திட பேராசிகள்.